அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புமிடி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும், மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து இதுவரை பணம் வராதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விவாதம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வர வைக்கப்படுகிறது. இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார். அதன்படி புதியவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்களுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 1,15 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தகுதி இருந்து பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த புதிய பயனாளர்களை கண்டறிந்து மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. அந்த வகையில் அரசு சில விதிகளை தளர்த்தி இன்னும் அதிகமான மகளிருக்கு இந்த உரிமைத்தொகையை வழங்க திட்டமிட்டது. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15 அன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கான மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கான இறுதி பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அதன்படி 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் புதியவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்களுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை வரவில்லை என்றால் தகுதியான நபர்கள் அப்பகுதி கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி கூறிய போது 29 லட்சம் மகளிர் உரிமைத்தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்துள்ளது. அதில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்தால் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார்.